Praise the Lord. Hallelujah. அந்த காலை வேளையில் உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாத மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே இந்த காலை வேளையில் உங்களோடு கூட பேசி உங்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தையை நீங்கள் விசுவாசியுங்கள். ஒவ்வொரு சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றுவார். எல்லா தடைகள் நீங்கி போகும். உங்கள் காரியங்களை தேவன் நிச்சயமாய் ஜெயமாக்குவார். காரியங்களை வாய்க்க பண்ணுவார். உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகள் காரியம் இதுவரைக்கும் எவ்வளவு தடைப்பட்டதோ எல்லா தடைகளை மாற்றுவார். வியாதிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் கவலைப்படாதிருங்கள். கர்த்தராலே எல்லாம் மாற்றி சாட்சியாய் நிறுத்த முடியும். அல்லேலூயா. இந்த காலைவேளை உங்களுக்காய் பேசுகிற வார்த்தையை நீங்கள் கேட்டு இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுங்கள். சங்கீதம் புஸ்தகம் 31 சங்கீதம் 15 வசனத்தை வாசித்து பாருங்கள். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். அல்லேலூயா. சத்துருக்களின் கை, அதே நேரத்தில் நம்மை வேதனைப்படுத்துகிற துன்பத்தின் ஒரு போராட்டத்தின் மத்தியில் கொண்டு போகிற திரளான கூட்டம் நம்மை சுற்றி காணப்படலாம். சோர்ந்து போகாதிருங்கள். சங்கீதக்காரனுடைய வாழ்க்கை முழுவதும் பாருங்கள். அவனுக்கு எங்க திரும்பினாலும் சத்துருக்கள், அவனை கொல்லும்படி அவனை பின்தொடர்கிற கூட்டங்கள், தூஷிக்கிற கூட்டங்கள், விரோதிகள் பல விதத்தில் அவனை சூழ்ந்து அவனை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அவன் மனசோர்ந்து போய்தான், ஆண்டவரே எனக்கு நீர் இறங்கும், நான் மிகவும் நெருக்கப்படுகிறேன் என்று சொல்லி 9வது வசனத்தில் சொல்லுகிறார். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவின் வயிறும் கூட கருகி போகிறது என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட வேதனை உள்ள சூழ்நிலையில ஒருவேளை நீங்கள் கூட காணப்படலாம். துக்கத்தின் மத்தியிலே, கண்ணீரின் மத்தியிலே, பாடுகள் மத்தியில், துன்பங்கள் மத்தியிலே, வேதனைகள் மத்தியிலே, பற்றாக்குறைகள் மத்தியிலே, எங்க திரும்பினாலும் சமாதானமே இல்லாத நிலைமையில கவலைப்படாதீர்கள். ஏன் நான் வாழ வேண்டும், இந்த நாட்களுக்கு வாழ பிடிக்கல, இந்த மாதிரியான ஒரு வேதனையான ஒரு எண்ணங்கள் காணப்படலாம். அல்லது உங்கள் காலங்கள் அப்படியே கூட முடிந்து போய்விடுமோ என்று யோசனை இருக்கலாம். உங்கள் பிள்ளைகளின் காலங்கள் இப்படியே முடிந்து விடுமோ என்று உங்களுக்கு ஒரு பாரம் இருக்கலாம். காரணம், இன்னும் எத்தனையோ காரியங்கள் இன்றைக்கும் பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கலாம். உங்களுடைய வேலையாகட்டும், பிள்ளைகள் காரியமாகட்டும், எல்லாம் பாதியிலே நின்று கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீர்கள். உங்கள் கண்ணீரை தேவன் பார்க்கிறார், உங்கள் வேதனையை பார்க்கிறார், உங்கள் துக்கத்தை பார்க்கிறார். அநேக இடத்துல வெளியில சொல்ல முடியாத ஒரு பாரத்தை தேவன் அறிந்து அவர் சொல்லுகிறார், காலங்கள் தேவன் கரத்தில் இருக்கிறது. அது தேவனுடைய காலங்களிலே நம்மை வைத்திருக்கிறார். பிசாசின் கரத்தில் தற்கொலைக்கு நேர கொண்டு போகிற காலங்கள் அல்ல. எல்லாம் மனவேதனையின் காலம் அல்ல, துக்கத்தின் காலம் அல்ல. கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற காலங்கள் நம்மை மறுபடியும் விடுவிக்கும், தப்புவிக்கும், ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. நம்மை எல்லா விதத்திலும் மேன்மைப்படுத்தும். ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் சோர்ந்து போகிறீர்கள்? அறிக்கை பண்ணுங்கள் விசுவாசத்தோடு. கர்த்தர் கரத்தில் என் காலங்கள் இருக்கிறது, பிள்ளைகள் காலங்கள் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையின் காலங்கள் இருக்கிறது, எல்லாம் கர்த்தர் கையில் இருக்க. திரும்ப கட்டுவார், திரும்ப உயிர்ப்பிப்பார், திரும்ப ஆசீர்வதிப்பார், திரும்ப நான் இழந்ததை பெற்றுக்கொள்வேன். அறிக்கை பண்ணி கர்த்தரோடு கூட பேசுங்கள். விசுவாசத்தை கொண்டு வாருங்கள். இப்பொழுது ஜெபிக்க போகிற உங்கள் சூழ்நிலை எல்லாம் மாற்றி அமைப்பார். ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள், என் காலங்கள் கர்த்தர் கையில் இருக்குது, கர்த்தர் என்னை விடுவிப்பார், தப்புவிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையிலே மனம் சோர்ந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயே காணப்பட்டிருக்கிற அத்தனை பிசாசுள்ள திட்டங்கள், சுற்றிருக்கிற நெருக்கங்கள், பாடுகள் மத்தியில, வியாதி படுக்கையில் மத்தியில, குணமாக முடியாதுன்னு சொல்லுகிற சூழ்நிலைகள் மத்தியில, அவ்வளவுதான் என்று சொல்லி எல்லாமே முடிந்தது என்று சொல்லி கடைசி கட்டத்தில் நிற்கிற யாராயிருந்தாலும் இப்பொழுதே கர்த்தர் விடுவித்து, காலங்கள் கர்த்தர் கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி ஜீவனை கொடுத்து மறுபடியும் நீர் ஆசீர்வதித்து, மறுபடியும் தேவன் தாமே மேன்மை பெருக பண்ணி, மீண்டுமாக நீங்கள் இந்த ஆண்டவர் வாழ்க்கையை உயிர்ப்பித்து, குடும்பத்தை உயிர்ப்பித்து, தலை நிமிர பண்ண ஆண்டவரே, எந்தெந்த சூழ்நிலையில இவருடைய கண்ணீர், பாடு, துக்கம் காணப்படுகிறதோ அதிலிருந்தெல்லாம் விடுவித்து இவருடைய தலையை உயர்த்தி, நம்முடைய காலங்களிலே, ஆசீர்வாதமான காலங்களிலே, மேன்மையான காலங்களிலே, சந்தோஷமான காலங்களிலே ஆண்டவரே
நல்ல சுகமாய் இருக்கிற காலங்களிலே வைத்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. இதுவரைக்கும் கடந்து வந்த ஒவ்வொரு வேதனையின் காலங்களை, துக்கத்தின் காலங்களை மாற்றி அமைப்பீராக விசுவாசித்து இப்பொழுது ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்க எல்லா சத்துருவின் திட்டங்களை முறித்து இவர்களை தப்புவித்து காத்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் ஆண்டவரை ஜெபிக்கிறோம்ப்பா. துன்பத்தை கண்ட வருஷங்கள், சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கு சரியாய் மகிழ்ச்சியாக்கும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. நிச்சயம் தப்புவிப்பார். காலங்கள் கர்த்தரிடத்தில் இருக்கிறது.